வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் பொமோகிரானேட் டீ போட போறோம். அது எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 மாதுளம்பழம் மீடியமான சைஸ் எடுத்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் நாட்டு சக்கரை, ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் நாட்டு சக்கரையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்காக ஒரு கிளாஸ் நாங்கள் வெள்ளை சக்கரையில் போட்டு காமிக்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ மாதுளம்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ லைட்டாக பண்ணிங்கன்னா லைட்டாக சாறு வரும் அதுலேருந்து. அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு மசிஞ்சாச்சு. இது இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த பழத்துலேருந்து ஜூஸ் இப்படி வரும். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் சுகரில் போட போகிறேன் இல்லையா, அதை காமிக்கிறேன். அந்த ஒரு நான் இந்த ஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப ஸ்வீட் போட்டுறாதீங்க. வேணுன்ற அளவுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை. இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு தேவையானப்ப டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு நல்லா ஹாட் வாட்டர் விட்டு நம்ம குடிச்சிக்கலாம் டெய்லி. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, ஹார்ட் பேஷண்ட் நல்லது, ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஹேருக்கும் நல்லது. இது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் நல்லது, ஜென்ஸுக்கும் இது ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் வந்து நமக்குன்னா பிரித்து சாப்பிட மாட்டோம். மற்றவங்க பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்துருவோம் ஈஸியாக. நமக்குன்னா கொஞ்சம் சோம்பல் தானே பட்டுட்டு செய்ய மாட்டோம். இது வாரத்துக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கி இந்த மாதிரி உரிச்சு போட்டு வச்சுக்கிங்களா உங்களுக்கு 2 வாரம் கூட வச்சுக்கலாம். நம்ம கெட்டு போகாது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணுன்றப்ப எடுத்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு குடிச்சிடலாம், ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி. ஓகே, நான் வந்து இப்போ இந்த தனியாக ஒன்று எடுத்து வச்சு பார்த்தீங்களா கொஞ்சம், அது வந்து ஒயிட் சுகர் போட போகிறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் எல்லாமே வந்து நாட்டு சக்கரை தான் போடுறோம் நாங்கள். அதனால ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக போட்டுக்கிறேன் நாங்கள். இது வந்து நாட்டு சக்கரை. உங்களுக்கு நீங்கள் இல்லை ஒயிட் சுகர் தான் போட்டு சாப்பிட போகிறீங்கன்னாக்கா அதுவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட சௌகரியம். இல்லைன்னா தேன் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்ல ஹாட் வாட்டர் வந்து இதில் விட்டுருங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொமோகிரானேட் இது வந்து ஒரு 2 வீக்ஸ் நல்லா வரும். நீங்கள் இதை வந்து ஈஸியாக இப்போ நமக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்து போட்டு குடிச்சிக்கலாம். நமக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ, இல்லை எப்படி டெய்லி நம்ம ஒரு பால் டீன்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் சுவையான ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பொமோகிரானேட் டீ ரெடி. இது ஏன் நான் ஒயிட் சுகரில் போட்டு காமிச்சேன்னா, இது வந்து கலர் நல்லா பிங்க் கலரில் இருக்கும், குழந்தைங்களுக்கு பார்க்கறது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் அதை போட்டு காமிச்சேன். இது வந்து நாட்டு சக்கரையில் போட்டது. உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க. இதேமாரி பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம், நம்மளும் ஈஸியாக போட்டு குடிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை போட்டு காமிச்சேன். இது வந்து கோல்ட் ஆகாது, எந்த நேரத்தில் வேணாலும் குடிக்கலாம், கோல்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.